அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய 199வது தமிழ் கூடல் நிகழ்ச்சி வரலாற்றுத்துறை முகையத்சா வர்க்பூவாரிய கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 199வது தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிப்பதற்காக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு முன்னாள் அரசு வழக்கறிஞர் திரு தேசே முகமது முகையுதீன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய வக்பூவாரிய கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை மாணவ கண்மணிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வரவேற்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், தமிழறிஞர்கள், ஆர்வலர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய ஐயா அவர்கள் முகமது முகைதீன் ஐயா அவர்கள் கடையநல்லூர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர். இவரது மகன் மற்றும் மகள் இருவரும், மகன் வந்து நவ்பலா, மகள் வந்து ஹாயினா, இருவரும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாக எனக்கு தோன்றியது. ஐயா மட்டும் அந்த வழக்கு தொழில் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரி உருவாக்கி வருகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர், உயர்நீதிமன்ற நிலைக்குழு வழக்கறிஞராக இருந்தவர், தமிழ்நாடு பார் கவுன்சில் நிலைக்குழு வழக்கறிஞராக பணியாற்றியவர், முன்னாள் அரசு வழக்கறிஞர், மதுரை மாநகராட்சி வழக்கறிஞர், மருத்துவ பணியாளர் வாரிய வழக்கறிஞராகவும் இருந்தவர், கொடைக்கானல் நகராட்சி வழக்கறிஞராகவும் பணியாற்றியவர். ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 4 நூல்கள் வந்து வெளியிட்டுள்ளார். உண்மையிலே நம்ம பிற துறையை சார்ந்தவர்கள் தான் தமிழ் மேலே அதிக அக்கறையோடும் அதிக ஒரு நாட்டத்தோடும் இருக்கிறார்கள் என்பது இங்கு வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக எனக்கு தோன்றியது. தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை விட பிற துறை மாணவர்கள் தமிழ் மேல் அதிக ஆர்வமுடையவர்களாக, படைப்பாளர்களாக நிறைய உருவாகி வருவதை கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் ஐயா அவர்களும் தமிழின் மேல் மிகுந்த பற்றுடையவர். 4 நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார். பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவாராகவும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர். இன்றைய தமிழ் கூடல் நிகழ்ச்சியில் இலக்கியமும் நீதியும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க இருக்கிறார். உண்மையிலே இலக்கியம் நீதின்னு சொன்னாலே நம்மளுடைய ஆரம்ப காலம் தொட்டு நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே ஒரு மிகச்சிறந்த நீதி வலுவாத இலக்கியங்கள் என்று சொல்லலாம். நீதியை வந்து எப்போ அதுக்கு அந்த மதுரையே சாட்சி. சிலப்பதிகாரம் எப்படி பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய நீதியை தவறினானோ அப்போவே உயிரை விட்டான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டினை உடைய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி என்பது எங்களது பெருமை மிக்க மொழி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த இலக்கியம் நீதியும் என்ற தலைப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க முகமது முகைதீன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நிறையுடைய வாழ்வழித்தும் நெடுநிலத்தை காப்பதற்கும் மறையழித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். சோற்றுக்கா உன்னுடம்பு சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கும் புதிய திசையை காட்டலாம் வாயெழுந்து, உன் உயரம் தெரியாமல் உறங்கியே நீ கிடப்பதினால் மண் உயரம் கூட மலை உயரமாக தெரியும். என் உயரம் இதுவென்று எழுந்திரில் அப்போது அந்த விண்ணுயரமும் உன் விழாவுக்கு கீழேதான் என்று
எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த எங்களை தமிழாசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். உலக தமிழ்ச் சங்கம் மற்றும் வக்பு வாரிய கல்லூரியின் வரலாற்றுத்துறையை சார்ந்தவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தமிழ் கூடலுரையில் எனக்கு வாய்ப்பு தந்த திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், இங்கே எனக்கான அனைத்து அழைப்புகள் முதல் கொண்டு என்னை வழிநடத்தக்கூடிய அம்மா சோமசுந்தரி அவர்களுக்கும், இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய தமிழறிஞர்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், அத்துணை பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கைதட்டுங்க, தப்பே கிடையாது. கைதட்டுதல் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு. யாரெல்லாம் இட்லி சாப்பிட்டு வந்திருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க தம்பி. யாரையா இட்லி சாப்பிட்ருக்கீங்க? யாருமே இட்லி சாப்பிடலையா? பொங்கல் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடல. நோன்பு யாராவது நிறைய வச்சுருக்கீங்களா? சரி, நோன்பு வைத்தவர்கள் அதிகம் இருக்கிறீர்கள். பொங்கல் யாரும் சாப்பிடல தம்பி. தைரியமாக பேசுறதுக்கு தான் கேட்டேன். நீயே வாட்டுக்கு தூங்கிடக்கூடாது. அதாவது சின்ன வயதில் நீங்கள் எல்லாருமே இந்த பாட்டி வடை சுட்ட கதை கேட்டிருக்கீங்களா? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதையை திரும்ப சொல்கிறேன், திரும்ப ஒரு தடவை கேட்போன்னே. ஒரு நாள் ஒரு பாட்டி சாலையில் அமர்ந்து வடை சுட்டு கொண்டிருந்தார், சாலை ஓரமாக அமர்ந்து. அப்படி அந்த பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்த பொழுது காக்கா ஒன்று வந்து அந்த ஒரு வடையை தூக்கிட்டு போயிடுது. காக்கா அந்த வடையை தூக்கி கொண்டு போய் கூரை மேல் வைத்து கொள்கிறது. நரி ஒன்று வந்து, காக்கா காக்கா நீ அழகாக இருக்கிறாய், எப்படி நம் காதலியை பார்த்து நாம் சொல்லுவோமே அதுபோல், காக்கா காக்கா நீ அழகாக இருக்கிறாய், உனக்கு குரலும் அழகாக இருக்கும், ஒரு முறை பாடு என்று அந்த காக்கையை பார்த்து நரி சொல்கிறது. நரியின் பேச்சை நம்பி காக்கை பாட துவங்குகிறது, வடை கீழே விடுகிறது, நரி தூக்கி கொண்டு போகிறது என்று ஒரு கதை சொல்லியிருப்பார்கள். இந்த கதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை தான் கேட்குறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே? சரி, இந்த கதையில் ஒரு நீதியும் சொல்லியிருப்பார்கள். காக்கை பாட்டியை ஏமாற்றியது, அதனால் நரி காக்கையை ஏமாற்றியது, நீங்கள் ஏமாற்றினால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று ஒரு நீதியை சொல்லியிருப்பார்கள். அப்படித்தானே? அப்படிப்பட்ட நீதிதான் தவறாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பம் முதலே. உண்மையிலே என்ன நடந்திருக்க வேண்டும்? காக்கை பறித்து சென்ற அந்த வடை நரியிடம் சென்ற பின்னும் திரும்ப பாட்டியிடம் வந்திருக்க வேண்டும். அந்த வடையை இழந்தவர் பாட்டி. பாட்டிக்கான நீதி கடைசி வரை இந்த கதையில் கிடையாது. நீதி என்றால் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கிடைக்க வேண்டியதுதான் நீதி. அந்த நீதியை நம் பிறப்பிலேயே, நம் பள்ளிப்பாடத்திலேயே கொஞ்சம் தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு ஆரம்பத்திலே உண்டு. அதனால் தான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீர்கள். நீதி கதையை சொல்லும்போது பாதித்தவனுக்கு விடை கிடைக்க வேண்டும், பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே நீதி கதைகளை இனி சொல்லித்தாருங்கள். இந்த இலக்கியத்தில் நீதி என்று வரும்போது நாம் ரொம்பவும் பின்னாடி போய் தான் ஆகணும். 2 விஷயங்களை உங்களிடம் சொல்லிவிட்டு நீதி இலக்கியங்களுக்குள் செல்வோம். மனுநீதிச்சீலனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போலாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பணக்கார பசங்களாக இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கோடீஸ்வரங்களாக இருந்தாங்கன்னா ஆடிக்காரை கையில் வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க இரவு 12 மணிக்கு மேல் அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் சாலையோரம் படுத்திருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களை கொன்று விட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு என்னை போன்ற ஒரு நல்ல வக்கீலிடம் வந்து விட்டால் அவர் விடுதலையும் பெற்று விடுகிறார். அதன் பிறகு சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனுநீதி சோழன் காலத்திலே அப்படி இல்லை நீதி பரிவாரணை. மனுநீதி சோழனின் மகன் வேகமாக தேரை ஓட்டிச் செல்கிறான். அப்படி வேகமாக தேரை ஓட்டிச் செல்லும் பொழுது ஒரு பசுவின் கன்று அந்த தேரில் அடிபட்டு இறந்து போகிறது. மறுநாள் அந்த தாய் பசுவானது அந்த மனுநீதி சோழனின் ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. ஆராய்ச்சி மணியை அடித்த மாத்திரத்திலே மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை பசு அடிக்கிறது என்பதற்காக ஒரு விசாரணையை வைக்கிறான். அவன் விசாரணை செய்கிறான். அங்கே பசுவுக்கு பேச தெரியாது. மாணவர்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், பசுவிற்கு பேச தெரியாது. ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. அங்கு பசு ஒன்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறது, கன்று ஒன்று விழுந்திருக்கிறது. அந்த விசாரணையின் முடிவில் ஒரு தேரில் அடிபட்டு கன்று இறந்து போனது என்பதை கண்டுபிடிக்கிறான். அதன் பிறகு அதனை கொன்றவன் தன் மகன் என்பதை கண்டுபிடிக்கிறான். மறுநாள் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்கிறான். அது தீர்ப்பு என்ன தெரியுமா? அதே தேர்காலில் மகனை இடறச் செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டது. இன்று அரேபியா நாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய அது போன்ற தீர்ப்புகள் அப்போதே மனுநீதி சோழன் காலத்திலே இங்கே வழங்கப்பட்டது.
இந்த தீர்ப்பானது எதை சொல்ல வருகிறது என்றால், பெற்ற மகனாக இருந்தால் கூட நம்முடைய சங்க காலத்திலேயும் நம்முடைய மரபிலும் நம் தமிழ் மரபிலும் பெற்ற மகனாக இருந்தால் கூட அவன் தவறு இழைப்பானேயானால் 100% அவனுக்கு தண்டனை உண்டு என்பதை தமிழ் மரபு நமக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறது. அதுதான் மனுநீதி சோழன் வரலாறு. சிலப்பதிகாரத்தில் ஒரு தவறு நடந்துவிடும். இந்த மனுநீதி சோழன் வரலாறுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சிலப்பதிகாரத்திலே பாண்டியன் விசாரணை செய்கிறான். விசாரணை செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது, விசாரணை எல்லாம் செய்கிறான். விசாரணையை முறையாக செய்யவில்லை. இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு அடிப்படையில் அவன் விசாரணை செய்யவில்லை. அவன் கோவலனை அழைத்து முறையாக 2 சிலமும் என்ன சிலம் என்று ஆராய்ந்து அவன் தீர்ப்பு சொல்லியிருந்தானே என்றால் பாண்டியனும் தீர்ப்பும் சிறந்த தீர்ப்பாக அமைந்திருக்கும். சிலப்பதிகாரம் என்ன நீதியை நமக்கு கற்பிக்கிறது என்றால், இயற்கை நீதி கோட்பாட்டை மீறிய தீர்ப்பாக இருந்ததால் பாண்டியன் தண்டனையை அனுபவித்தான். அங்கே பாருங்கள், ஒரு மன்னன், நம்முடைய வரலாற்றில் ஒரு மன்னன் தன் மகனையே கொள்கிறான், தவறு செய்த மன்னனை. ஒரு மன்னன், பாண்டியன், சிலப்பதிகாரத்தில் தான் தவறாக தீர்ப்பு சொல்லிவிட்டோம் என்பதாக தன்னையே தானே இறந்து போகிறான். அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் தவறான பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய தமிழ் நாகரிகத்தை பற்றி பேசும்போது, நீதி பரிபாலனை என்று பேசும்போது, அரேபியாவில் உள்ள ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை அங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரம், மனுநீதி சோழன், அரேபிய வரலாறு. இந்த அரேபிய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், உமர் கலிபா என்பவர் இருந்தார். உமர் அலி என்று சொல்வார்கள். அவர் கலிபாவாக இருந்த காலகட்டத்திலே கண்ணில் அடிபட்ட ஒருவன் உமரை நோக்கி ஓடி வருகிறான். உமரை நோக்கி ஓடி வந்தவுடன், என் கண்ணில் அடிபட்டு விட்டது, எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கள், என் கண்ணினை குத்தியவனுக்கு மேல் தண்டனை வழங்குங்கள் என்று உமரை பார்த்து கேட்கின்றான். உமர் சொல்கிறார், அப்போது மந்திரிகளெல்லாம் சொல்கிறார்களாம், உமர் அவர்களே, ஒருவன் கண்ணில் அடிபட்டு வந்திருக்கிறான், உடனடியாக அவனுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது உமர் சொன்னார்கள், அப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது, நீதி அப்படி வழங்கக்கூடாது. இங்கே ஒரு கண்ணில் அடிபட்டவன் அவன் கண்ணில் 2 கண்கள் பாதிக்கப்பட்டவனாக இருப்பான், தெரிகிறதா? அவனை விசாரித்த பிறகுதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று உமர் சொன்னதாக வரலாறு பதிவிருக்கிறது. ஆக எந்த வரலாறை எடுத்துக்கொண்டாலும் இந்த நீதி பரிபாலனை என்பது அடுத்தவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறது. யார் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி நீதி வழங்கும் முன்பாக முழுமையான விசாரணை செய்து நீதி வழங்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்களும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றன. சரி, இலக்கியங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றன, அதனால் நீங்கள் இலக்கியம் பற்றி பேச வந்திருக்கிறீர்கள். இலக்கியத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீதி பரிபாலனை மட்டும்தானா என்றால் அதுவல்ல. ஒருவர் தீர்ப்பு சொல்வதும் 2 பேர் வழக்காடுவது மட்டும் நீதித்துறை அல்ல, அது மட்டும் நீதி அல்ல. நீதி என்றால் நீதி நூல்கள் எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தலைப்பில் ஈகை என்பதை ஒரு காரணமாக வைத்துக்கொள்வோம், ஈகை என்பதை ஒரு பொருளாக வைத்துக்கொள்வோம். இதை எப்படி இலக்கியங்கள் கையாண்டுள்ளன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நீதி இலக்கியம். நீதி இலக்கியம் என்றால் மனிதர்கள் வாழ்வியலோடு சேர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது தான் நீதி இலக்கியம். தீர்ப்பு எப்படி சொல்வது என்று மட்டுமல்ல, எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்பதை சொல்வது தான் நீதி இலக்கியம். நான் உதாரணத்துக்கு திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குறளிலே தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குறள் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதிகமாக சொல்லப்பட்ட அர்த்தம், அதிகமாக சொல்லப்பட்ட விளக்கம் என்னவென்றால், தெய்வத்தாலே முடியாது என்றாலும், என்னது, தெய்வத்தாலே முடியாது என்றாலும் நீ முயற்சி செய்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்று தான் சொல்லுவார்கள். இதை நான் ஒரு இஸ்லாமிய அறிஞரிடம் சென்று கேட்டேன், இப்படி சொல்கிறார்களே, திருக்குறளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டேன். இங்கே முரண்படுகிறது இஸ்லாம். இஸ்லாம் எப்படி முரண்படுகிறது என்றால், எப்போது ஒரு விஷயம் இறைவனால் முடியாதா அது எவனாலும் முடியாது என்பது இஸ்லாம். திருக்குறள் என்ன சொல்கிறது? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மொய் வெறுத்த கூலி தரும் என்று சொல்கிறது. இதை அந்த அறிஞர் எனக்கு விளக்கம் சொன்னார். அப்படி அல்ல தம்பி, எல்லாரும் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள், அந்த விளக்கத்திற்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் என்று எனக்கு சொன்னார். அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும், தெய்வம் உனக்கு தரக்கூடாது என்று முடிவு செய்தாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ உன்னை வருத்து நோன்பு நோற்று, உன்னை வருத்து தொழுது இறைவனிடம் கேட்டால் அந்த இறைவனே உனக்கு தருவான் என்று சொல்கிறான். அந்த இறைவனே உனக்கு தருவான் என்று விளக்கம் சொன்னார்.
உலக பொதுமுறையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தமிழர்கள், நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு, நீதி நூல்களிலே வரிசையாக திருக்குறள் இருக்கிறது. திருக்குறளுக்கு அடுத்து நாலடியார் வருகிறது, திரிகடுகம் இருக்கிறது, நான்மணிக்கடிகை இருக்கிறது, சிறுபஞ்ச மூலம் இருக்கிறது, ஔவையின் ஆத்திச்சூடி இருக்கிறது, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி என்று ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு வரிகளை உங்களுக்கு தருகிறேன். சிறு சிறு வரிகளை தந்து அந்த வரிகளின் மூலமாக உங்களுக்கு நம்மை இலக்கியம் எப்படி நல்வழிப்படுத்துகிறது, எப்படி இலக்கியம் நீதி சொல்கிறது என்று சுருக்கமாக சொல்கிறேன். தம்பி, ரொம்ப சுருக்கமாகவே சொல்லுவேன். வேகமாக அதிகமாக வாசித்தவுடன் அந்த பையன் மேலே பார்க்கிறான். அதாவது ஒரு கணவனுக்கு தம்பி, கணவனுக்கு மனைவி உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கணவனுக்கு மனைவி உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். அப்படி ஊட்டி கொண்டிருக்கும்போது அந்த கணவன் மனைவியின் கையை தட்டி போதும் என்றான். போதும் என்று சொல்லும் அளவுக்கு உணவை வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த அவன் கொஞ்சம் நாட்களிலேயே செல்வத்தை எல்லாம் இழந்து கூழுக்காக கையேந்த நிலைக்கு வந்து விட்டான். இதை நாலடியாரில் எப்படி சொல்கிறார் என்றால், அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாகும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்தில் கூழ் எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்று அன்று. செல்வத்தின் மீது நீ அவ்வளவு தூரம் நீ ஆசை வைத்துக் கொள்ளாதே, அது ஒருவனிடமிருந்து இன்னொரு சென்றுவிடும். இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் வைக்கப்படும் அத்தனை பேருமே ஒரு நேரத்தில் செல்வத்தை இழந்து கூழுக்கு வழி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் செல்வத்தின் நிலை நிரந்தரமானதில்லை. அதனால் செல்வத்தை தேடு, அதே சமயத்தில் அதை மட்டும் நம்பி இருக்காது என்று நாலடியார் சொல்கிறது. இங்கே திருவள்ளுவர் நமக்கு உதவிக்கு வருகிறான். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், நீதி இலக்கியம் சொல்வதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், செல்வத்தின் மீது பற்று வைக்காதே என்று நாலடியார் சொல்கிறது. அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து வாழ் என்று திருக்குறள் சொல்கிறது. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இங்கேயும் நான் இஸ்லாத்தை கொண்டு வருகிறேன். இங்கு பொறுத்து பார்ப்போமா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வந்தார்கள். அவ்வளோதான். 1500 ஆண்டுகள் தான் இஸ்லாம் இந்தியாவுக்கு உலகத்திற்கு வந்தது. 1000 ஆண்டுகளாகத்தான் அது இந்தியாவில் இருக்கிறது. கொச்சின் வழியாக வந்த இஸ்லாத்தை சொல்வார்கள். இஸ்லாத்திற்கு நீங்கள் ஒருவர் வர வேண்டும் என்றால் உடனே என்ன சொல்வார்கள்? உங்களுக்கு 5 கடமைகள் இருக்கிறது. அதில் முதல் முக்கியமான கடமை ஈகை என்று சொல்வார்கள். தெரியுமல்லவா? ஈகை என்றால் அடுத்தவருக்கு உதவி செய்வது. சரியா? அப்படி சொல்லும் பொழுது இங்கிருக்கும் தமிழர்கள் எல்லாம் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் ஒன்று சொல்ல வருகிறேன். திருக்குர்ஆன் 1000 வருடங்களுக்கு முன்பாக தான் தமிழருக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. திருக்குர்ஆனினுடைய ஈகை இஸ்லாமியர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது வெறும் 1000 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று என் திருவள்ளுவன் சொல்லி சென்று விட்டான். தமிழராய் வாழ்ந்த போதே இப்போ இருக்கும் இஸ்லாமியர்கள் அப்போதே ஈதலை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீதி நூல்களுக்கெல்லாம் மிக பெரிய நீதி நூலாக நம் திருக்குறள் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, திரிகடுகம் என்று அடுத்தது. இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே தமிழறிஞர்கள். அவர்கள் ஆழம் படித்தவர்கள், நாங்கள் சட்டம் படித்தவர்கள். ஆழமாக நீங்கள் தமிழ் படித்தவர்கள். உங்களை போன்றவர்களிடம் தெரிந்து கொண்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் பொருள் பிழை இல்லாமல் பேசுவதற்காக குறிப்போடு தான் வந்திருக்கிறேன். ஆசை பிறன் கண்படுதலும் பாசம் பசிமடியை கொளலும் கவித்து ஒருவன் கல்லான் என்று எள்ளப்படுதலும் இம்மூன்றும் எல்லாருக்கும் இன்னாதன. திரிகடுகம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திரிகடுகத்தில் உள்ள 4 வரிகளை சொல்கிறேன். பிறரிடம் உள்ள பொருளுக்கு ஆசைப்படுவதும் சோம்பி இருத்தலும் கல்லான் என்று இகழப்படுவதும் யாவருக்கும் துன்பையும் தருவதாம். நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்த வாழ்வியல்னு ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா பெரிய பணக்காரர். உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்து கொடு. என் தந்தையார், எங்கள் பாப்பா பெரிய பணக்காரர். அவர் சினிமா கொட்டகை வைத்திருந்தார். அவர் அதிகமாக ரைஸ் மில் வைத்திருந்தார். ஆனால் அவர் 10ஆம் வகுப்பு தான் படித்திருந்தார். அவர் 10ஆம் வகுப்பு தான் படித்திருந்தார்.
எங்களிடம் பணம் இருந்தது, ஆனால் அதிகமாக என் தந்தையார் திரும்ப 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 சொல்லி வளர்த்த ஒரே விஷயம், எப்படியாவது ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிவிடு, எப்படியாவது ஒரு பட்டம் படித்து விடு, பெரிய மேடைகள் உங்களை அங்கீகரிக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறேன் என்றால் என் தந்தையார் சொன்ன வாக்குதான். இன்றைக்கு வரலாற்று மாணவர்களாக உட்கார்ந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை இது போன்ற பெரும் மேடைகளில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதோடு நான்மணிக்கடிகைக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்கைக்கம் மேற்பட உள்கடினும் கீழற்க சிற்றீர் பிறத்தாதை கூறற்க கூறல் எவற்றை விரைந்து இருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், இது உங்களுக்கு இப்படி ரொம்ப அதிகமாக இருக்குது. எவரையும் எளியவர் என்று எண்ணி விடாதே, இகழ்ந்து விடாதே, மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதே, ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே, கோபத்தில் கூட சொல்லக்கூடாத சொல்லை சொல்லாதே. புரியுதுங்களா? இந்த 4 விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். இந்த ஜொமேட்டோ பாய்ஸ்ன்னு சொல்லி சில பேர் வருவாங்க. அவங்க நம்ம எப்படி நடத்தணும்னு நம்ம கவனிச்சிருக்கோமா? நம்ம என்ன செய்வோம், மத்தியானம் 12 மணிக்கு உணவு ஆர்டர் செய்வோம். உணவுக்கு உத்தரவு 12:30 மணிக்கு கொடுப்போம். அந்த தம்பி ஒரு 1:30 மணிக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவார். ஏன் சார் லேட்டு? ஏன் சார் அப்படி வரீங்க? நீங்களாம் ஏன் சார் இங்கே வந்திருக்கீங்க? அவன் பிஇ படிச்சிருப்பான், வேலை கிடைக்காம வந்திருப்பான். அவனை படிச்சிருந்தா அறிவு இருக்கும். நாம் எடுத்துரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் கோபத்தில் கொப்பளித்து விடுவோம். நீதி நூலான நான்மணிக்கடிகை சொல்கிறது, திரும்ப வாசிக்கிறேன். எவரையும் எளியவர் என்று எண்ணி இகழ்ந்து விடாதே, மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதே, ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே, கோபத்தில் கூட சொல்லக்கூடாதே சொல்லாதே. இது நான்மணிக்கடிகை. நம்முடைய வாழ்வியலில் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால், இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய காலத்தில் கொஞ்சம் குண்டாக இருந்தோம்னா அது எப்படி ஒல்லியாகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம அப்படி தானே பண்ணுறோம். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் எப்படி குண்டாகிறது, கொஞ்சம் முடி இருந்ததுன்னா எப்படி நிறைய முடி விற்க வைக்கிறது, எப்படி அந்த இது பண்ணுறது, நிறைய முடி இருந்தால் அதை ஷார்ட்கட் படி 2 கோடு போடுறது. இது யாரிடத்தில் எது இருந்தாலும் ஒன்று அதை குறைக்க நினைக்கிறோம், இல்லை அதை கூட்ட நினைக்கிறோம். சிறுபஞ்ச மூலம் என்ற நீதி நூலில் வருகிறது, 4 வரி சொல்கிறேன். உடம்பு ஒழிய வேண்டின் உயர்த்தவம். எப்போ சொல்லியிருக்கான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். நம்ம ஆளு என்ன சொல்கிறாங்க? சிறுபஞ்ச மூலத்தில் உடம்பு ஒழிய வேண்டின் உயர்த்தவம். உடல் மெலிய வேணும்னா என்ன செய்யணும்? தவம் இருந்திருக்கான், பசியோடு இருந்திருக்கான். மற்ற ஈண்டு இடம் ஒழிய வேண்டுமெனில் ஈகை, புகழ் வேண்டுமென்றால் ஈகை செய். அங்கேயும் பாருங்க, புகழ் வேண்டுமென்றால் ஈகை செய். நம்ம எப்படி ஈகை செய்யறோம் தெரியுமா? 2 இட்லி, ஒரு இட்லி 12 ரூபா, 2 இட்லி 24 ரூபா, ஒரு வடை 6 ரூபா, 30 ரூபாய்க்கு வடையும் இட்லியும் வாங்கி யாருக்காவது ஒரு ஆள் கொடுத்துட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு அந்த 30 ரூபா இட்லி வடைக்கு 300 லைக்ஸ் எய்ம் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அது வல்ல. ஈகை எப்படி இருக்க வேண்டும்? புகழுக்கான ஈகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ கொடுப்பது வாங்குபவனுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். அந்த எவன் வாங்குகிறானோ, எவன் அதை பெறுகிறானோ, அந்த வறியவன் முகம் எவனுக்குமே தெரியக்கூடாது. நாம் அப்படி அல்ல. நம் விளம்பரத்திற்காக இப்போதெல்லாம் நாம் கொடுத்து பழகிறோம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொன்ன திருவள்ளுவன் இப்போ சிறுபஞ்ச மூலத்திலே சொல்கிறார்கள், வீரம் வேண்டின் அறிவு தேடு, அடுத்தவர் மனைக்கு அலையாதே, புகழுக்கு ஈகை செய் என்று சொல்கிறார்கள். இது சிறுபஞ்ச மூலத்திலே வருகிறது. அடுத்ததாக, சரி, இவைகளெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நீதி இலக்கியங்கள் என்று நாம் சொல்வோம். ஆத்திச்சூடி எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரிஞ்சால் கை தூக்குங்க. ஆத்திச்சூடி சரி விடுங்க. ஔவையாரை எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஔவை தெரியும். சரி, ஔவை பற்றி பல்வேறு வகையான விடயங்கள் இருக்கிறது. அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இடையில் ஆத்திச்சூடின்னு ஒரு சினிமா பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த பாட்டாக தெரியுமா? இருக்காது? அது தெரியும். அந்த பையன் தலையாடுறான். நீங்கள் வரலாற்று துறையா தம்பி? சிறப்பாக வருவீங்க. அதாவது ஆத்திச்சூடில் அறம் செய்ய விரும்பு 6வது சினம். அதை விட்டுருவோம். அறம் செய்ய விரும்பு, சரி, எல்லாரும் அறம் செய்யுங்கள். 6வது சினம், கோபத்தை குறைச்சிக்கங்க. இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல். இந்த 2 தான் முக்கியமாக பிடிச்சிக்கங்க எல்லாரும். இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல். உன்னால் பிறருக்கு கொடுக்க இயன்ற பொருளை கொடுக்காமல் மறைத்து விடாதே, ஒருவன் இன்னொருக்கு கொடுக்கும் கொடையை இடையினின்று புகுத்து கெடுத்து விடாதே. அவ்வளோதான். உன்னால் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடு, யாராவது ஒருவன் கொடுப்பதை கெடுத்து விடாதே என்று யார் சொல்கிறார்?
ஔவையார் நமக்கு ஆத்திச்சூடியிலே கூறுகிறார். நீதி நூல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தில் முக்கியமான விஷயம் நம் வாட்ஸ்அப்பை பற்றி. நம்முடைய வாட்ஸ்அப்பை பற்றி ஆத்திச்சூடியிலே ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தம்பி, வாட்ஸ்அப்பை பற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, கண்டு ஒன்று சொல்லேல். இப்போ இருக்கிற வாட்ஸ்அப்பை பற்றி அப்போ எழுதியிருக்காங்க, ஒரு பொருளை கண்ட மாத்திரையே அதை பற்றி விமர்சனம் சொல்லாதே. நம்ம என்ன செய்கிறோம், யாராவது யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா அது நம்ம படிக்கிறது கூட கிடையாது. முதல்ல அதை அடுத்தவனுக்கு அனுப்பிட்டு ஒரு 4 குரூப்பில் போட்டதுக்கப்புறம் தான் நாம் என்ன செய்கிறோம், அது என்னன்னே படிக்கிறது. சில நேரம் நம்மளை பற்றியே வரும், அது நம்மளை பற்றியே வரும், நமக்கு அது கூட தெரியாது. அடுத்தவரை பற்றிய செய்தி என்று தெரிந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அடுத்தவங்களுக்கு பரப்பி விட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். அதைத்தான் அன்றைக்கு ஆத்திச்சூடி சொன்னார், கண்டு ஒன்று சொல்லேல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுதான் ஒரு பொருளை கண்ட மாத்திரை அதை பற்றி விமர்சனம் சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்முடைய நீதி நூல்கள் ஈகையை சொல்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது. குறிப்பாக கொன்றை வேந்தன் என்று இன்னொரு நீதி நூல், உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. கொன்றை வேந்தனில் ஒரு வரி வருகிறது, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். எவனாவது திருட்டுத்தனமாக சம்பாத்தியம் பண்ணான்னா அவனுடைய காசை இன்னொருத்தன் பறிச்சுட்டு போயிடுவான், இவ்வளோதான். தேட்டை என்றால் பொருள் சேர்த்தல். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்று சொல்கிறான். இதில் என்ன அர்த்தம்னா, நீங்கள் தவறான வழியில் சம்பாத்தியம் பண்ணீங்கன்னா அது தவறான வழியிலேயே சென்று விடும். இது நீதி நூலில் வருகிறது. அடுத்ததாக மூதுரை. மூதுரையில் கல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சகத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்து நேர், செய்த உதவியை நல்லவர் நினைத்திருப்பர் தீயவர் மறைந்திருப்பர். இப்பொழுது நாம் ஒரு 30 நிமிடங்களாக இந்த அவையிலே இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கிறோம். நீதி நூல்களை பற்றி நாம் ஆராய்ச்சியெல்லாம் செய்யவில்லை, இருந்ததை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நீதி நூல்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது என்றால், பிறருக்கு உதவி செய்ய என்று சொல்கிறது. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி என்பது உலகத்தில் வேறு எதிலும் உங்களுக்கு கிடைக்காது. எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் சரி, யார் ஒருவன் அடுத்தவனுக்கு தன் கையில் உள்ள பொருளை கொடுத்து சந்தோஷம் அடைகிறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை தன் வழியிலாவது அடைவான், பிறர் வழியில் அடைய தேவையில்லை. இதுதான் நீதி. எல்லோருக்குமான நீதி என்பது ஒருவர் தண்டிக்கப்படும் முன்பாக அவர் விசாரிக்கப்பட வேண்டும். இது ஒரு நீதி. ஒருவரை தண்டிக்கும் பொழுது அவர் குடும்பத்தையும் சேர்த்து பார்த்து தண்டிக்க வேண்டும். இதுவும் நீதி. இலக்கியங்கள் நமக்கு காட்டிய விஷயங்கள், தமிழ் இலக்கியம் காட்டிய விஷயங்கள் உலகத்திற்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்குகிறோம். அதனால்தான் தமிழர் என்றொரு இடம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொன்னான் புரட்சி கவிஞன். என்ன சொன்னான்? தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நீதியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன நம் தமிழுக்கு ஆள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்கு நன்றியினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா பேசின மிக அருமையான பொழிவு. நல்ல இலக்கியங்களில் நீதி எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை மிக அருமையாக சொன்னார். ஆத்திச்சூடி, திருக்குறள், அது மாதிரி மூதுரை, நல்வழின்னு சொல்லிட்டு நிறைய நீதிகளை சொல்கிறாரு. இந்த நீதி இலக்கியங்கள் பூரா பொதுவாக என்ன சொல்லுதுன்னா ஈகையை சொல்லுது, அந்த ஈகையின் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை சொல்லுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அது மாதிரி நீதி இலக்கியங்கள் மனித வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும், மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கான நெறிமுறைகளை சொல்வதாக தான் அந்த காலத்தில் படைச்சாங்க. அதை பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாதும் நம்மளுடைய விருப்பம் இல்லையா. கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் என்பதை அழகாக ஐயா அவர்கள் ஒவ்வொரு இலக்கியங்கள்லேருந்து சொல்லும் போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. யாராவது வினாக்கள் இருந்தால் மாணவர்கள் கேட்கலாம்ப்பா.
அனைவருக்கும் வணக்கம். நான் எப்போவுமே கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். நான் முதல்ல கேள்வி கேட்டுருவேன். இப்போ என்ன அப்படின்னா, ஐயா ஒரு தெரியும், ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞரிலிருந்து நேர்மையாக பல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்து கொடுத்தவர் என்ற நிலையில் அவரை வணங்கி வரவேற்கின்றோம். இப்பொழுது நமக்குள்ள ஒரு சும்மா ஒரு கருத்து பரிமாற்றம் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இது இல்லை. ஐயா இந்த பாட்டி சொட்ட கதையை சொன்னாங்க. நமக்கு இன்னும் அந்த என்ன கதையை சொன்னாலும் பாட்டினா அந்த வடை சுட்ட கதை தான் வரும். ஏன்னா இப்போ கூட எங்கள் பாட்டிகிட்ட எனக்கு பாட்டி இல்லை, அப்போ கேட்போம் வடை சுட்டு கொடுக்க தான் கேட்போம். காக்கா எதுவும் வராது, தூக்காது, நானே சாப்பிட்டுக்கிட்டு தான், நான் காக்கா மறந்தானே இருக்கேன் அப்படிப்பேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் பாட்டிக்கு நீதி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத இதில் ஐயா அந்த நீதியினுடைய இதில் பார்க்காரு. ஆனால் கதையினுடைய இதை எப்படி ஆண்டாண்டு காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, எல்லா இழப்புக்கும் நீதி கேட்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழுக்காக வேண்டி நம்ம பாடுபட்டோம், எத்தனை ஏதோ உயிர் இழந்திருக்கோம். அதுக்கு காரணமானவங்களை நாங்கள் எங்கேயாச்சும் வழக்கு போட முடிஞ்சிச்சா? இல்லை. ஆனால் இழப்பது சில நியாயங்களை வெளிப்படுத்துவதற்கு சொல்லப்படுவது. அதில் இது ஒரு கதைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போவுமே இப்படி சொல்லுவேன் குழந்தைகளுக்கு. என்ன அப்படின்னா, என்ன சொல்லுது, இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம தமிழுக்கு இழந்திருக்கோம், அந்த சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ நீதியில் நிப்பாட்டி செய்ய முடிஞ்சிச்சா? முடியலை. நமக்கு நீதி கிடைக்கல. ஆனால் தமிழை காத்தோம், தமிழுக்கு உணர்வை உண்டாக்கணும். அந்த உணர்வு தான் நமக்கு இன்றைக்கி நீதியினுடைய பலனாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதில் நீதி என்ன சொல்லுது? நியாயங்களை சொல்லுது. உங்களுக்கு ஒரு உண்மையை கற்பிக்கு. ஏன்னா ஒரு இழப்பில் கூட நம்ம சில நியாயங்களை பெற வேண்டும் என்ற கட்டாயம் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. உயிரையோ உடமையோ இழந்தவன் மூலம் நாம் சில நியாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இது நீண்ட காலமாக சரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது இதில் என்ன, அதனால் நீங்கள் பாட்டியை மறந்துடுங்க, விட்டுருங்க, அது எடுத்தது. ஆனால் என்ன அப்படின்னா, காக்கா திருடக்கூடாது. நீங்கள் அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது. ஒன்று முக்கியமாக இருக்கா இல்லையா? ரைட்டு. அதுக்கடுத்து திருடி நீ திங்கும்போது நீ உன்னை பற்றி ஒருத்தன் புகழும் போது நீ அதை தன்னுள்ள நினச்சிக்கிட்டேன்னா நீ திருடின பொருளை என்ன செஞ்சிருவ? இழந்துருவ. காக்கா என்ன சொல்லிச்சு? நரி உன்னை போல பாடுறது ஆள் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே வாயத்திறந்து பாடிடுச்சு. இந்த ரெண்டு உண்மை. மூணாவது, பசியிலும் கூட நீ நேர்மையாக இருக்கணும். இந்த மூணு விஷயத்தை இதை சொல்லுது. ஒன்று நீ பசியில் எதையும் திருட்டு பண்ணக்கூடாது. உனக்கு கடுமையான பசி இருந்தால் கூட நீ யார் பொருளையும் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, நீ புகழுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. மூணாவது, அப்படி புகழுக்கு அடிமை ஆயிட்டேன்னா நீ இழந்துருவேன் உன்னுடைய இதுதான் நரி நமக்கு சொல்லுது இந்த கதையை. நரி திணிச்சா என்னன்னு தெரியாது, ஆனால் கதையை சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. வடையை கூட தூர போட்டுட்டு போயிருக்கலாம், அதுக்கு அங்கே நமக்கு தெரியாது. நரி வடத்தை சாப்பிடுதா என்னன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு இழப்பின் மூலம் நமக்கு சில உண்மைகளை ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்க ஒரு கதை தான் ஒழிய இதில் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இல்லை என்று நான் அடியேன் என்னுடைய மனதில் தோன்றியதை சொல்லுகின்றேன். தவறு இருந்தால் மன்னிக்கொள்ளவும், கொஞ்சம் அதில் ஒரு நல்ல கருத்து இருந்தால் எடுத்துக்கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூற்றி 199வது தமிழ் கூடல் உரை மிகச்சிறப்பாக உட்கார்ந்தா மிகச்சிறப்பான உரையை நல்கிய கற்றறிந்த வழக்குரைஞருக்கு கொஞ்சமாக கற்ற காவல்துறையாளனின் வணக்கமும் வாழ்த்தும். அருமையாக திருக்குறளையும் இஸ்லாமையும் மற்ற தமிழ் மரபிலே உள்ள நீதி நூல்களையும் சான்றாக ஒவ்வொரு பாடலை எடுத்துக்கொண்டு மிகச் சுருக்கமாக
ஒரு உரை, இந்த தமிழ் கூடல் உரையிலே இவ்வளவு சுருக்கமான உரையை நான் இதுவரை கேட்டதில்லை. நச்சென்று உரையாற்றினார் என்று ஐயா சொன்னார்கள். பக்கத்திலே அவர்கள் தமிழ்துறை பேராசிரியர், அங்கே அம்மா வேறு இருக்காங்க, தமிழம்மா வேறு இருக்காங்க. நான் காவல்துறையில் கொஞ்சமாக இலக்கிய ஈடுபாடோடு காலம் தள்ளிவிட்டு இப்போது மீதி காலத்தை இப்படி கேட்பதிலே என்னுடைய அறிவை என்னவா இருக்கீங்க? ரிட்டையர்ட் ஆஸ் அ டிஎஸ்பி. டிஎஸ்பிங்களா? டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். எந்த வருஷம் சார்? 2008. 2008 பஸ். ஆமாங்க. திருநெல்வேலியில் நான் ஒன்றுபட்ட திருநெல்வேலி. அது எங்கே இருந்தீங்க? நான் பாளையங்கோட்டை ஜங்ஷன். அந்த ஏரியா. ஆமாம். அவரை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, அவங்களோட உரைகள் மீதான வினாக்களோ இல்லை கருத்துரையோ இருந்தால் சொல்லுங்க. பர்சனலான விஷயம் அப்புறமா பேசிக்கலாங்க. வேறு என்ன மாணவர்களுக்கு ஏதாவது வினா இருக்காப்பா? அவங்களுக்கு கனா தான் இருக்கும். செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கழித்தேன், நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்க்கை, நன்னிலை உனக்கெனில் அந்நிலை எனக்கும் தானே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிகச்சிறந்த உரையை முனைவர் எந்த துறையில்? நான் வக்கீல், வழக்கறிஞர். முனைவர்னு போட்டிருந்துச்சே. முனைவர் இல்லை, வழக்கறிஞர். சரி சரி. இல்லை, இப்போ உங்களுக்கு தலைப்பு கொஞ்சம் மாற்றி கொடுத்தோன்னே நல்லா இருந்திருக்கும். இலக்கியமும் நீதியும் இல்லை, இன்றைய நீதி எப்படி அப்படிங்கிறத நல்ல விளக்கம் அவங்ககிட்ட எதிர்பார்த்துருப்போம். பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, சட்டம் ஒரு இருட்டறை. வழக்கறிஞரின் வாதம் தான் அதில் கைவிளக்கு. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு என்ன நீதி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நல்ல வழக்கறிஞர், என்னை போன்ற ஒரு நல்ல வழக்கறிஞர் இருந்திருந்தால் அந்த தவறிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. இன்னும் உங்கள்கிட்ட நிறையா காலையில் 10 மணின்னு சொல்லியிருந்தாங்க, 10:30. எனக்கு 12:30 மணிக்கு நான் வெள்ளை சட்டை போட்டாகணும். இப்போ நீங்கள் நத்தம் பஞ்சாயத்துக்காக அப்பீராக போகணும், அதனால தான் வேகமாக போனேன். இல்லை, நீங்கள் வேகமாக போனீங்க, அதை பற்றி இல்லை, ரொம்ப விவேகமாகவும் சொன்னீங்க. ஆனால் இன்றைய நிதிநிலை நீதி எப்படி அப்படிங்கிறத ரொம்ப சட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அது யாராக இருந்தாலும், தவறு செய்பவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நீதிபதிகள் தலையிலே கொட்டு வைத்து சரியாக நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுடைய காலம், நீதித்துறையினுடைய காலம். காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் எப்பவும் ஆகாது. ஆனால் காவல்துறை ரொம்ப உங்களை பாராட்டினாங்க. அப்போயே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, எப்போ நீங்கள் காவல்துறையில் இருந்தீங்க அப்படின்னு. எப்போவுமே என்னுடைய மகன் கூட சொல்லுவான், அம்மா நான் வக்கீலோட பையன் அப்படின்னு இன்னும் 2 சேர்த்து அடி வைப்பாங்கம்மா போலீஸில் அப்படின்னு. என்னுடைய மகளும் சட்டக்கல்லூரி மாணவி, என் மகனும் சட்டக்கல்லூரி மாணவர். இதே துறையில் தான் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிறோம். அதனால் துறை எனக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, பெண்கள் முன்னேறுவது. எங்கள் வீட்டில் முதல் டிகிரி ஹோல்டர் நான், என் தங்கச்சி 2வது டிகிரி ஹோல்டர். இன்றைக்கி பெண்கள் சட்டக்கல்லூரிக்கு வரீங்கன்னா உங்களை சந்தோஷமாக வரவேற்கிறோம். தயவுசெய்து சட்டக்கல்விக்கு வாருங்கள். ரொம்ப நன்றி. நிறைய வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். நன்றி, ரொம்ப அருமையான உரை. வாங்க. பேராசிரியர் ராமசாமி, மேனாள் முதல்வர், யாதவர் கல்லூரி. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்பதற்கு தேனீக்கள் சேர்த்து வைத்த தேன்கூட்டை கையில் கொள்ளிக்கட்டையை வைத்து கொண்டிருக்கின்ற தேன் வேட்டையாடுகின்ற குறவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பது நேர்பொருள். அதை சொல்லிவிட்டு, கொடுக்காதவருடைய செல்வத்தை கள்வர்கள் கொள்ளையிட்டு செல்வார்கள் என்று சொன்னால் இன்னும் நச்சென புரிந்திருக்கும். அப்புறம்
புறநானூற்றில் ஈயனை இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனின் இழிந்தன்று, கொள்ளன கொடுத்தல் இழிந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனின் இழிந்தன்று. பிச்சை எடுக்கிறது கேவலம், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இன்னும் கேவலம், வாங்கிக்கன்னு சொல்கிறது உயர்ந்தது, வாங்க மாட்டேன்னு சொன்னது மிக உயர்ந்தது. இங்கே எங்கே புகழ் வந்தது? வழக்கறிஞர் விளக்குவாராக. விளக்கம் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? வேறு யாரேனும் வினாக்கள்? சரி, நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க பேனா மனோகரன் ஐயா அவர்களையே அன்புடு அழைக்கிறேன். ஏன்னா இருவருமே ஐயா காவல்துறை, அவங்க நீதித்துறை, பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வாருங்கள் ஐயா. தொண்ணூற்றி 99வது தமிழ்கூடல் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வழி நடத்தி எங்களை கொண்டு போகின்ற உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வக்பு வாரிய கல்லூரி இன்றைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் விமலா அம்மா அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி வரலாற்றுத்துறை மாணவ கண்மணிகள் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. முடிய போகுதுன்னா இவ்வளோ நேரம் இல்லாத உற்சாகம் இப்போ தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. மாணவ கண்மணிகள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்கூடல் உரை வழங்கி சிறப்பித்த முன்னாள் அரசு வழக்கறிஞர் முகமது முகைதீன் ஐயா அவர்கள் இலக்கியமும் நீதியும் என்ற தலைப்பில் மிகச்சிறப்பான உரையை எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு நீதி இலக்கியங்களும் என்னென்ன நீதிகளை எல்லாம் எடுத்து சொல்கின்றன, அதெல்லாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை மிக அழகாக பதிவு செய்தார். கொன்றைவேந்தன், நல்வழி, வள்ளுவம், அது மாதிரி திருக்குறள், எல்லா நீதி இலக்கியங்கள், நாலடியார் உள்ளிட்ட அத்துணை நீதி இலக்கியங்கள்லேருந்துமே ஒவ்வொரு பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டு அது சொல்லக்கூடிய நீதிகளை எல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்தார். ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரையாகவும் தெளிவான உரையாகவும் அமைந்தது. ஐயா அவர்களுக்கு நீதித்துறையில் இருப்பதாலேயே அவர்களுக்கு அந்த நீதி என்பது எப்படி வழங்கப்பட வேண்டும், அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அழகாக ஆழமான உரையாக அமைந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரை. மிக்க நன்றி ஐயா. உலக தமிழ்ச் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. எங்களுடைய அழைப்பினை ஏற்று பங்கேற்று சிறப்பித்த பேராசிரியர் பெருமக்களும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். ஜனகணமன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தப சுப நாமே ஜாகே தப சுப ஆசிஷ மாகே காகே தப ஜய காதா जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदाता जय गे जय गे जय गे जय 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 गे।